உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், மாறி கையால காப்பி குடிச்சு எத்தனை நாள் ஆகுது? காப்பிய குடிச்சு பாருங்க, நல்லா இருக்குது. அப்படியே மாறி தான் கையால போட்ட மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்குது. வாய மூடு. ஐயோ சுகுதே, காப்பி நல்லா இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு குத்தமா? எப்படி சுட சுட காப்பிய மேல ஊத்துது பாரு. ஏண்டா மாப்ள, எல்லாரையும் வட்ட வடிவமா உட்கார வச்சிருக்கா, என்னத்த குடுக்க போறா? அத்தை, நீங்களே சமையல் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம்? சூர்யா, வீட்டுக்கு வாழ வந்த மருமக, அவ ஆசைப்படுறத தடுக்க கூடாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இன்னைக்கு Dress மேட்சிங்கா இருக்குது? ஹாசினி, நீயும் உட்காரு. எல்லாருக்கும் நான் பரிமாறுறேன். பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. எல்லாருக்கும் நானே பரிமாறுறேன். உட்கார்ந்து சாப்பிடு ஹாசினி. துர்கா முதலா சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறணும்னு ஆசைப்படுறா. அவளே பண்ணட்டுமே. உட்காரு. ஏண்டா மாப்ள, ஒரே வெஜிடேரியனா இருக்குது. ஆடு கோழிய காணோம். டெய்லி வெஜிடேரியன்லாம் எங்களால சாப்பிட முடியாது. நான்வெஜ் இல்லையா? இல்ல. ஏய், என்னது இது? அது குழம்புங்க. தெரியுது, போதும் ஊத்துனது. அங்க குடு. சாப்பிடுங்க. அத்தை, காலையில போட்டு கொடுத்த காஃபி, இப்ப செஞ்சிருக்க சமையல் எல்லாமே அப்படியே மாறி செஞ்ச மாதிரியே இருக்கு. ஆமா சூரிய மாமா, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா? வேணாம், போதும். அத்தை, மாறிக்கிட்ட இருந்து இவ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இவ எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அது அப்புறமா கண்டுபிடிக்கலாம். இப்ப முதல்ல சாப்பிடுங்க. என்னத்த புதுசா கண்டுபிடிக்க போறா? மாதாஜி, அந்த கூட்டு இருக்கு பாருங்க, துர்கா உருவத்தில் இருக்கிறது மாறிதானு தெரியாம மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கிறான் சிஸ்டர். ஒழுங்கா வாயை பிடிக்கிட்டு சாப்பிடு. வாயை பிடிக்கிட்டு எப்படி சாப்பிடுறது சிஸ்டர்? சும்மா தெரியாம கேட்டுட்டேன். இவளுக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்கு. அதை வச்சுதான் இவன் என்னை ஏமாத்திட்டு இருக்கா. அது என்னன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. என்ன யோசனை? இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா? வேணாம், போதும். சூர்யா, துர்கா இப்போ உன்னோட மனைவி. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசாம சாப்பிடுப்பா. சும்மா சொல்லப்படாது. ஊத்துங்க. தேவிமா, நல்லா சாப்பிடணும். இந்தாங்கம்மா. எனக்கு போதுமா? அம்மா, நல்லா சாப்பிடுங்க. ஏன் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? நானே ஊத்துறேன். கை கழுவுங்க. போதும். என்ன கூத்து நடக்குது பாருங்க. ஏய், இந்த அகராதி பிடிச்ச வெள்ளம் கிட்ட பண்ணாத. மாறி கதையை முடிச்ச மாதிரியே சீக்கிரமா இவளோட கதையும் முடிக்கணும். இப்படி நின்னா நான் எப்படி போவேன்? ஓ, இந்த கேப்ல நான் எப்படி போறது? என்னங்க இவ்ளோ கேப் இருக்குல்ல, போங்க. தள்ளு. ஐயோ, சூப்பர் துர்காமா, சூப்பர் துர்காமா. சரி, நம்ம போலாமா? எங்கம்மா கிளம்பிட்ட?
போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஹ, நீ பாட்டுக்கு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. பாத்திரம் தேய்ச்சிட்டேன். துணிமணிலாம் துவைச்சு முடிச்சு உலத்திட்டேன். சிஸ்டர் யூனிஃபார்ம்ல இருக்கறா, பார்த்து பேசுங்க. அவ போலீஸ், உங்க பல்லகில்ல உடைச்சிட போறா. இப்ப நீ ஸ்டேஷன் போறது ரொம்ப முக்கியமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை நாளா நான் ஸ்டேஷன்ல ஒரு சின்சியர் ஆபீசரா என் கடமை எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருக்கேன். ஆனா இன்னில இருந்து எனக்கு இன்னொரு முக்கியமான கடமை இருக்கு. இந்த வீட்டு மருமகளா இருந்த மாரிய அநியாயமா கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். இந்த கேஸ்ல நல்லா ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணி கொலை செஞ்சவங்கள கண்டுபிடிக்க போறேன். ஐயோ, மாரியும் சூரிய மாமாவும் எப்படி சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி துர்காவும் சூரிய மாமாவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ தான் மனசு வைக்கணும் தாயே. துர்கா அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம். அம்மா, நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி இருக்குமா? புதுசா கல்யாணமான தம்பதிக்கு அர்ச்சனை பண்ண சொன்னீங்க. அவங்க தொடங்குற வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்து பண்ணுங்கம்மா. சரிங்க சாமி. நல்லது. இப்ப என்ன பெரியமா பண்றது? ஏற்கனவே சூரிய மாமா கட்டாயத்தின் பேர்ல துர்கா கழுத்துல தாலி கட்டிருக்காரு. இப்போ ஐயர் வேற அவங்க வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஹாசினி. இந்த கோவில்ல சித்தர் சாமி இருப்பாரு. அவரை பார்த்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கலாம் வா. அம்மா இந்தாங்கம்மா, முதல்ல பரிகாரத்தை பண்ணுங்க. சரிங்க சாமி. வாங்க வாங்க. நலம் உண்டாகும். சரிங்க ஐயா. ஹாசினி அதோ இருக்காரு, வா போலாம். சாமி வணக்கம். வணக்கம். புதுசா கல்யாணமான ஜோடி பேர்ல அர்ச்சனை பண்ண கொடுத்த தேங்காய் அழுகி இருக்கு. கல்யாணமே பிரச்சனையோட தான் நடந்தது சாமி. இப்ப தேங்காய் வேற அழுகி போயிடுச்சு. எங்களுக்கு ஒரே பதட்டமா இருக்கு சாமி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.